அர்ஜுன் விடாப்பிடியாக அவளை தோப்புக்கரணம் போட சொல்ல, அதிதி வேறு வழியில்லாமல் தன் இரு கைகளையும் கொண்டு காதுகளை பிடித்துக்கொண்டு தோப்புக்கரணம் போடத் தொடங்கினாள். அவள் தன் முகத்தை பார்த்தால் போதும், அதோடு அவளை விட்டுவிடலாம் என்று நினைத்தான். ஆனால் அப்போதும் அதிதி தரையை பார்த்தபடி இருந்ததால் அர்ஜுனுக்கு அவள் மேலிருந்த கொஞ்ச நஞ்ச கருணையும் பறந்து போய்விட, அவள் தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டே இருக்க அமைதியாக இருந்தான். அதிதிக்கு கால்வலி அதிகமாக வர அப்போதும் அவளை அவன் விடுவதாக இல்லை. வீட்டில் வேலை செய்யும் பணியாட்கள் அனைவரும் வரத் தொடங்கினர். வந்தவர்கள் இங்கு நடப்படை பார்த்து அமைதியாகவே நிற்க, அர்ஜுனும் அதிதி அவமானப்பட வேண்டும் என அமைதியாக இருந்தான். அவள் போட்ட தோப்புக்கரணம் 100ஐ தாண்டிப் போக அப்போதும் அர்ஜுன் அவளை விடுவதாக இல்லை. அவள் எப்படி தன் முகத்தை பார்க்காமல் போக முடியும் என பிடிவாதத்திற்கவே அவளை தோப்புக்கரணம் போட வைத்தான். வலியில் அதிதிக்கு கண்களில் இருந்து நீர் வழிய அர்ஜுன் இரக்கமே இல்லாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அதிதி தலையை துளிகூட மேலே உயர்த்தி பார்க்கவில்லை. வலி தாங்க முடியாத அதிதி அப்படியே மயங்கி சரிந்தாள். விழுந்தவளை தூக்குவதற்காக யோசித்த பணியாட்கள் அர்ஜுனை பார்த்து பயத்தில் அமைதியாக நின்றுவிட்டனர். விழுந்து கிடந்தவளின் முகத்தை கண்ணிமைக்காமல் அமர்ந்த நிலையிலேயே பார்த்திருந்தான் அர்ஜுன். அவளின் பொலிவான முகம் சிவந்து கண்ணீர் வழிந்த ஈரமுகவாகவும், மயில் தோகையை விரித்துவிட்டது போல் தரையில் படர்ந்து கிடந்த அவளின் விரிந்த கூந்தலும் அர்ஜுனின் பார்வையை அவள் மீது நிலைக்க வைத்தது. அவளை அள்ளி தன் நெஞ்சோடு அணைக்கு துடித்த தன் மனதை அவனின் ஈகோ தடுத்து நிறுத்தியது. அர்ஜுன் ஓரமாக நின்று கொண்டு இருந்த சேச்சியை கண்ணசைக்க, சேச்சி ஓடி வந்து அதித்திக்கு என்னவாயிற்று என்று பார்த்தாள். அர்ஜுன் அவள் மீது சற்றும் கவலை கொள்ளாமல் அவனின் அறைக்கு எழுந்து சென்று விட்டான். அதித்தியை பார்த்த பிறகுதான் அவனின் மனம் சற்று லேசாகியது. ஆனால் அவளை கஷ்டப்படுத்தியது, அவனுக்கு ஏதாவது ஒரு மூலையில் அவனை வருத்தியது என்றால் அப்படி எதுவும் இல்லை. அது இன்னும் அவனுக்கு சந்தோஷத்தைத்தான் கொடுத்தது. அதிதி மயக்கத்தில் கிடக்க சேச்சி கையில் தண்ணீரை வைத்து அவளின் முகத்தில் தெளித்து கொண்டிருந்தாள். வாசலில் கோலம் போட எப்பொழுதும் போல எழுந்து வந்த சந்திரிகா அதிதி இருந்த நிலைமையைக் கண்டு பதறிப்போனார். சந்திரிகா வேகமாக ஓடி வந்து சேச்சியை பார்த்து, என்னாச்சு, இவள் ஏன் இப்படி இருக்கிறா என்று பதட்டத்துடனே கேட்டாள். சேச்சி பயந்து கொண்டே நடந்த அனைத்தையும் சந்திரிகாவிடம் சொல்ல, சந்திரிகா பேச்சே வராமல் உறைந்து போனார். ஒரு அப்பாவி பெண்ணை தன் மகன் இரக்கமே இல்லாமல் இவ்வளவு கொடுமைப்படுத்தும்படியா தன்னுடைய வளர்ப்பு இருக்கிறது என்று அவளின் மனம் துடித்தது. அதிதி மயக்கம் தெளிந்து எழுந்து நிற்க முயற்சி செய்ய, அவளின் கால்களில் அதற்கு கூட பலமில்லாமல் கீழே விழப்போனவளை பக்கவாட்டிலிருந்து தாங்கிக் கொண்டார் சேச்சி. அவளை கை தாங்களாக பிடித்துக்கொண்டு மீண்டும் அதிதி தங்கியிருக்கும் ஸ்டோர் ரூமிற்கே சேச்சி அவளை அழைத்துச் சென்றார். இதை இப்படியே விடக்கூடாது என நினைத்த சந்திரிகா மோகனை பார்க்க அறைக்குச் சென்றாள். அங்கே மோகன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அதிதி ஸ்டோர் ரூமில் கொசுக்கடியிலும் குளிரிலும் தவித்துக் கொண்டிருப்பதை நேற்றிரவு சந்திரிகாவிடம் புலம்பிக் கொண்டு தாமதமாகத்தான் தூங்கினார். அவரை எழுப்பவும் மனமின்றி அப்படியே அமர்ந்துவிட்டாள் சந்திரிகா. காலையில் மோகன் தூக்கம் தெளிந்து எழுந்து பார்க்க, அவர் அருகிலே சந்திரிகா தலையில் கை வைத்துக்கொண்டு ஏதோ தீவிரமாக யோசிப்பது போல் அமர்ந்திருந்தாள். அவளின் தோள் மீது கை வைத்து உலுக்கினார் மோகன். சந்திரிகா யோசனையிலிருந்து விடுபட்டு மோகனின் முகம் பார்த்தாள். மோகன் சந்திரிகாவை பார்த்து, என்னாச்சு சந்திரா உனக்கு? காலையில எப்பவுமே சுறுசுறுப்பா ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருப்ப, இன்னிக்கு என்னடானா இப்படி உட்கார்ந்திருக்கே என்று கேட்டார். சந்திரிகா கவலையுடன், என்னங்க, எனக்கு அதித்திய நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு என்றாள். மோகனும் அவளிடம், புரியுது சந்திரிகா, எனக்கும் அதித்திய பத்தின கவலை இருக்கு. நல்ல வசதியா வளர்ந்த பொண்ணு இப்படி வெறும் தரையில குப்பையில குடுவிட்டு கிடக்கிறத பார்க்க ரொம்ப வேதனையா இருக்கு. பேசாம அர்ஜுன் தூங்க போனதுக்கப்புறம் அதித்திய வேறொரு ரூமுக்கு அனுப்பிவிடுவோம். அவனுக்கு தெரியாம அதித்தி அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கட்டும். கொஞ்ச நாள்ல அவனே எப்படியும் மனசு மாறிடுவான் என்றார் மோகன். சந்திரிகா தன் தலையிலே அடித்துக்கொண்டு, ஐயோ கடவுளே, ரூம் பிரச்சனையே இப்ப விடுங்க, அதைவிட ஒரு பெரிய பிரச்சனைய உங்க பையன் பண்ணி வச்சிருக்கான் என்றாள். மோகன் அதிர்ந்து போய், அப்படி என்ன பண்ணா என்று அவளிடம் கேட்க, இன்னைக்கு காலையில அவளை தோப்புக்கரணம் விடாம போட சொல்லி அவ முடியாம மயங்கியே விழுந்துட்டா. அர்ஜுனோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நாளைக்கு இப்படின்னா இன்னும் போக போக அதித்திய அர்ஜுன் கொடுமைப்படுத்தியே கொன்னுடுவான் போல என்று சொன்னாள் சந்திரிகா. மோகன் கோபத்துடன், நேத்தென்னமோ சொன்னேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு, இப்போ இப்படி பேசுற என்று கேட்டார். ஆமா சொன்னேன்,
2 பேரும் ஒரே வீட்ல இருந்தா அதித்திக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசையில சொன்னேன். ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது அந்த பொண்ண அவ அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கே அனுப்பிடுவான் போல என்று சொன்னாள் சந்திரிகா. மோகன் கடுப்பாகி, என்ன சந்திரா பேசிட்டு இருக்க? அர்ஜுனுக்கு அதிதியா என்று கேள்வியாக கேட்க, சந்திரிகா மோகனை ஒரு பார்வை பார்த்து, ஏன் அதிதிக்கு எந்த சொத்தும் இல்லாத ஒரு பொண்ண எப்படி உங்க கோடீஸ்வர பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அன்னைக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணும்போது எனக்கும் தான் எதுவும் இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க பையனுக்குன்னு யோசிக்கும்போது மட்டும் காசு பணத்தை பாக்குறீங்க என்றாள். புரியாம பேசாத சந்திரா, அர்ஜுனோட குணத்துக்கு அதிதி சரிப்பட்டு வரமாட்டா. உன் பையனுக்கு அவள கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அப்பாவி பொண்ணு வாழ்க்கைய பாழாக்க எனக்கு விருப்பம் இல்ல. அவள ஒரு நாள் தங்க வச்சதுக்கே உன் பையன் அவள கொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். இன்னும் அவனுக்கு அவள கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ண ஒரே வாரத்துல கொன்னாலும் கொன்னுடுவான். உன் பையனுக்கெல்லாம் அடிச்சு திருத்துறா மாதிரி நல்ல ராங்கிக்காரிதான் பொண்டாட்டியா வருவா என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். அதேபோல் ஒரு கிராமத்தில் பாவாடை தாவணியில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு பெண் நடுரோட்டிலே வண்டியை நிறுத்திவிட்டு தனது தாவணி பாவாடையை முட்டி வரை தூக்கி இடுப்பில் சொருகியவள் திரும்பி பின்னால் இருக்கும் ஒரு பஸ்ஸை பார்த்து, யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓயாம ஹாரன் அடிச்சிட்டே வர. அவ்ளோ பெரிய ஏரோப்ளேன் ஓட்டுறவனே ஹாரன் அடிக்காம தான் ஓட்டுறான். நீ என்னமோ ஒரு தீப்பெட்டி சைஸ்ல ஒரு பஸ்ஸ வச்சுக்கிட்டு இப்படி ஹாரன் அடிக்கிற என்று கத்தினாள். அதற்கு அந்த பேருந்து ஓட்டுநரோ, ஏமா, ஏரோப்ளேன்கார ஹாரன் அடிக்கிறானா இல்லையான்னு என்னமோ மேல ஏறி பாத்துட்டு வந்தா மாதிரி பேசுற. நீ அத்துலுண்டு வண்டிய நடு ரோட்ல ஆம வேகத்துல ஓட்டிட்டு போனா பின்னாடி வர நாங்க ஹாரன் அடிக்காம என்ன பண்ண சொல்ற? நான் ஆளுங்களை இறக்கி விட்டுட்டு டைமுக்கு வண்டிய கொண்டு போய் டிப்போல விடணும் என்றார். அவளோ, யோ, என்னமோ பெரிய கப்பல் ஓட்டுற மாதிரி பேசுற. நான் யார் தெரியுமா? அரிசி மண்டி வச்சிருக்காரே செல்லதுரையோட தங்கச்சினா. இந்த காஞ்சனா கிட்டேயே திமிரா பேசுறியா நீ? இத பார், என் வண்டி இப்படிதான் வரும். அமைதியா வராதா இருந்தா வா, இல்ல அப்படியே திரும்பி போயிடு என்றாள். பேருந்து ஓட்டுநர் தலையிலே அடித்துக்கொண்டு, ஏமா, நான் நேரத்துக்கு ஸ்டாப்பிங் போகலனா ஆளுங்க எல்லாம் வேற வண்டியில போயிடுவாங்கம்மா. ஏற்கனவே பஸ்ஸில் இருக்கவங்களும் லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. பஸ் முதலாளி பஸ் நஷ்டத்துல ஓடுதுன்னு எங்கள போட்டு கடிச்சு வைக்கிறாரு. நான் லேட்டா போனா அந்த மேனேஜர் என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாருமா என்றார். ஆனால் அவள், இத பாரு, நான் சொன்னா சொன்னதுதான். இதுக்கு மேலையும் உன் கை ஹாரன் மேல பட்டுச்சுன்னா 4 நாள் ஆனாலும் என் வண்டியை இந்த இடத்திலிருந்து எடுக்க மாட்டேன் என்று சொல்லியவள் இடுப்பில் சொருகி வைத்திருந்த கைக்குட்டையை எடுத்து தன் கழுத்தில் கட்டிக்கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு செல்ல அவள் பின்னாடியே பேருந்து ஓட்டுநரும் புலம்பியபடியே பேருந்தை ஓட்டிக்கொண்டு வந்தார். காஞ்சனா வீட்டிற்குள் வந்து, எம்மா, பசிக்குது, என்னம்மா செஞ்சு வச்ச என்று கேட்டுக்கொண்டே வந்தாள். உள்ளே சோஃபாவில் காஞ்சனாவின் அம்மா ரங்கநாயகி முகத்தில் பதற்றத்துடன் அமர்ந்திருந்தாள். காஞ்சனா வந்து தன் அம்மாவின் அருகில் அமர்ந்தவள், என்னம்மா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லவே மாட்டிக்கிற என்று கேட்டாள். இல்லடி, இன்னிக்கு உன் அத்தை இருக்காளே, அந்த சந்திரிகா, அவகிட்ட வீடியோ கால் பேசின என்றாள். காஞ்சனாவும் சிரித்துக்கொண்டே, ஓ, அந்த கோடீஷ்மா அத்தையா? என்ன சொன்னுச்சு? நான் கட்டிக்க போறவன பத்தியா என்றாள். அவன் வீட்டில இல்லையாம் என்றாள் ஒருவித கடுப்பாக. காஞ்சனா தன் தாய் முகம் பார்த்து, அவனை பார்க்காததுக்கு நான் தான் வருத்தப்படணும், நீ ஏன் வருத்தப்படுற என்று கிண்டலாக காஞ்சனா கேட்டாள். ரங்கநாயகி அவளை பார்த்து, நான் ஒன்னும் அதுக்கு கவலைப்படலடி, உன் அத்தகாரிக்கிட்ட பேசும்போது அந்த வீட்ல வேற ஏதோ ஒரு பொண்ணு இருந்தா, அவ முகத்தை பார்த்தா வேலைக்காரங்க மாதிரியும் தெரியல, வேற யாரா இருக்கும்னு யோசிக்கிறேன் என்று சொன்னாள். காஞ்சனா சலித்துக்கொண்டே, இதெல்லாம் ஒரு விஷயமா? அது அவங்க வீட்டுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க என்றாள். அப்படி சாதாரணமா விட்டுடக்கூடாதுடி. நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்போ அந்த சந்திரிகா எனக்கு ஒரு அடிமை மாதிரி இருந்தா. அந்த சந்திரிகாவை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலாம்னு நினைச்சேன். அதோட அவ காலம் முழுக்க எனக்கு ஒரு அடிமையா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ அந்த வடநாட்டுக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. ஆனா இப்போ அவ பெரிய பணக்காரி. அவளோட ஒரே பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மறுபடியும் அந்த சந்திரிகா எனக்கு அடிமைதாண்டி. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அந்த அர்ஜுன் காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு எவளையாவது கூட்டிட்டு வந்துட்டான்னா என்ன பண்ணுறது என்றாள். காஞ்சனா யோசித்துவிட்டு, அப்புறம் எதுக்குமா யோசிச்சுட்டு இருக்கேன், இப்பவே கிளம்பி அத்தகாரி வீட்டுக்கு போவோம் வாமா என்றாள். அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் ரங்கநாயகி. அர்ஜுன் வீட்டில் மயக்கத்திலிருந்த அதித்தி கண் விழித்தாள். அதன் பிறகுதான் அவளுக்கு தேர்வு இருப்பதே ஞாபகம் வர வேகமாக எழ முயற்சி செய்தாள். ஆனால் அவள் கால்கள் வலியில் நடுங்கிக் கொண்டிருந்தது. சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. அவள் அருகிலிருந்த சேச்சி, பாப்பா, இன்னிக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுமா, நாளைக்கு காலேஜ் போய்க்கலாம் என்றாள்.
இல்ல அக்கா, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு நான் அதை எழுதாம விட்டா அரியர் வந்துடும். அப்புறம் அந்த அரியர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டே என்கிட்ட அமௌண்ட் இல்ல. நான் பாத்துக்கிறேன் அக்கா என்றாள். அவளும் தட்டு தடுமாறி ஒரு வழியாக கல்லூரிக்கு தயாராகிவிட்டாள். அவள் வெளியே வர அங்கே சாப்பாடு எடுத்து வைத்துக் கொண்டிருந்த சந்திரிகா அதிதியை பார்த்துவிட்டு, அதிதி, வாம்மா, வந்து சாப்பிட்டுட்டு காலேஜ் போ என்றாள். அதிதி தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். நேற்றே வேலை செய்யாமல் இந்த வீட்டில் எதுவும் சாப்பிடக்கூடாது என்று அர்ஜுன் சொல்லிவிட்டான். இன்றும் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிட்டால் அவன் ஏதாவது சொல்லுவான் என்பதை நினைத்து நின்றிருந்தாள். அப்போது அர்ஜுனும் தயாராகி கையில் மருத்துவருக்கான கோட்டையும் ஸ்டெதஸ்கோப்பையும் எடுத்துக்கொண்டு மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான். அவன் வருவதை அதிதி கவனிக்கவில்லை. சந்திரிகா அதிதியை மீண்டும் சாப்பிட அழைக்க, இல்ல ஆண்டி, எனக்கு வேண்டாம், காலேஜ் போக டைம் ஆகிடுச்சு, நான் அங்க இருக்க கேண்டீன்ல சாப்பிடுகிறேன் என்றாள். இதை கேட்ட அர்ஜுனுக்கு அவள் சாப்பிடாததற்கு காரணம் புரிந்தது. இருந்தும் அவன் வாய் திறந்து எதுவும் பேசவில்லை. அதிதி சந்திரிகாவை பார்த்து, நான் போயிட்டு வரேன் ஆண்டி என்றாள். அப்போது அர்ஜுன் ஏய் என்று சொல்ல, அப்போதுதான் அர்ஜுன் இருப்பது அவளுக்கு தெரிய அவன் மேலிருக்கும் பயத்துடன் அமைதியாக நின்றாள். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி, என் அம்மாவை நீ எப்படி ஆண்டின்னு சொல்லலாம்? இனிமே மரியாதையா மேடம்னு சொல்லு என்றான். அதிதியும் அதற்கு மறுபேச்சு பேசாமல் போயிட்டு வரேன் மேடம் என்று சொல்லி நடக்க முடியாமல் ஒவ்வொரு அடியும் மிக சிரமத்துடன் தான் எடுத்து வைத்தாள். அதிதி சந்திரிகாவை மேடம் என்று சொல்லியது சந்திரிகாவுக்கு அழுகையே வந்துவிட்டது. இருந்தும் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டவள் அர்ஜுனிடம், அர்ஜுன், வந்து சாப்பிடுப்பா என்றாள். அர்ஜுன் சாப்பிடும்போது அதிதியை பற்றி சொல்லி அவனின் மனதை மாற்றிவிடலாம் என நினைத்தாள். ஆனால் அர்ஜுன், இல்லம்மா, எனக்கு வேண்டாம், பசி இல்ல என்று சொல்லி அவனும் நடக்க, முன்னால் அதிதி நடக்க முடியாமல் புழுவை விட மெதுவாக நடந்து கொண்டிருக்க அவனுக்கு செல்வதற்கு வழியில்லாதால் அர்ஜுன் அவள் முதுகுப்புறத்தில் நின்று, இவ்வளவு மெதுவா நடந்தா நான் எப்போ ஹாஸ்பிட்டல் போறது, வேகமா நட என்று கத்தினான். அதிதியும் அவன் வார்த்தையில் பயந்து வேகமாக நடக்க அவள் கால்கள் ஏற்கனவே நடுங்கிக் கொண்டிருந்தது. இதில் வேகமாக நடக்க முயற்சி செய்தால் அவள் கால் வேகமாக நடக்க பலமில்லாததால் சரிந்து கீழே விழப்போக அதிதி கை கீழே விழாமல் பிடிக்க ஏதேனும் பிரிமாணம் தேட அவளின் கை பின்னால் நின்று கொண்டிருந்த அர்ஜுனின் சட்டை காலரை வேகமாக பற்றி கொண்டது. அவனும் அவளை தன் கைகளில் தாங்கினான். இதை இருவருமே எதிர்பாராமல் நடந்தது. அப்பொழுதும் அவளின் கால்கள் எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கவே அவளின் கால்கள் தரையில் இருக்கிறதா இல்லையா என்றே அவளுக்கு தெரியவில்லை. அதிதியின் கைகள் அர்ஜுனை நன்றாக பிடித்துக்கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு அதிதி அவனின் முகத்தை பார்த்தாள். அர்ஜுன் எதிர்பார்த்தது இப்போது நடந்துவிட்டது. அதிதியின் கண்கள் அர்ஜுனின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. அந்த பார்வை அர்ஜுனின் உள்வரை ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அதிதியின் பயந்த விழிகள் அதில் சிறு பனித்துளி பூத்தாற்போல் கண்ணீர் பூக்கள் பூத்திருந்தது. அவளின் குழந்தை முகத்தில் அவளின் மூக்கு மட்டும் இளஞ்சிவப்பு நிறத்தில் சிவந்திருந்தது. அவளின் செவ்விதழ்கள் அவனை பார்த்து பயத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த அர்ஜுனுக்கு சுயநினைவையே இழந்து அவளின் செவ்விதழ்களை ருசி பார்க்க தோன்றியது. அதிதி அவனை விட்டு விலகி போக நினைத்தாலும் அவளின் கால்கள் உணர்வே இல்லாமல் இருப்பதால் அவளால் நகரவும் முடியாமல் அர்ஜுன் என்ன சொல்வானோ என்று அவனின் வார்த்தைகளுக்கு பயந்தே அவனின் முகம் பார்த்து கொண்டிருந்தாள். இனி நடக்கப் போவது என்ன? அர்ஜுனின் காதல் வெளிப்படுமா? அர்ஜுன் அதிதியை ஏற்றுக்கொள்வானா?